அரவக்குறிச்சி அருகே உள்ள பள்ளப்பட்டி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து. பள்ளப்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் செப்டம்பர் 13ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்தியது. நகராட்சி வாகனங்கள் மூலம் தினமும் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் பல நாட்களாக கிடங்கில் தேங்கியிருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவிலும் சூழ்ந்த புகையால் அருகிலுள்ள குடியிருப்புகளில் சிறுவர், முதியோர் உள்ளிட்ட பலருக்கு சிரமம் ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். உயிர் சேதமில்லை என்றாலும் பெருமளவு பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சாம்பலானது பரவி மக்கள் கண்டுகொண்ட நிலையில் நகராட்சி மேலாண்மையில் அலட்சியத்தை குற்றம் சாட்டினர். இப்பகுதி மக்கள் நிரந்தரமாக குப்பை கிடங்கை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் தாமரைக்கனி. அது நம்ம மோட்டர் அது இல்ல ஆனால் பயங்கரமா என் பேர் ஜபார் தாங்க. பள்ளப்பட்டியில் நாங்கள் பள்ளப்பட்டி நகராட்சி உட்பட்ட பள்ளப்பட்டியில் தான் வசிக்கிறோம். இன்னைக்கு காலையில் நடந்த தீ விபத்து குப்பைக்காட்டில் ஏகப்பட்ட தீ எரிஞ்சு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. பக்கத்தில் பெண்கள் காலேஜே இருக்குது. பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க நகராட்சி சார்பாக யாருமே எடுக்கலை. அதேமாரி மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த குப்பைனால. அதேமாதிரி துர்நாற்றமும் அதேமாதிரி பயங்கரமாக வீசுது. இதில் யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பல முறை நாங்கள் கோரிக்கையை வச்சுட்டோம். இதுக்கு ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கணும். காலையிலே தீயணைப்பு வண்டி அதிலே தண்ணி இல்லாமல் பற்றாக்குறையாகி வெளியிலேருந்து தண்ணி வாங்கி ஊற்றி தான் அந்த தீயை அணைச்சாங்க. பத்தாவதுக்கு பொதுமக்களும் சேர்ந்து மெத்தையில் இருந்துக்கிட்டு தீயெல்லாம் ஊற்றுனாங்க. பெண்கள்லாம் இங்கே உள்ள எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் எத்தனையோ பல முறை இந்த வருஷத்துல 6 முறையாவது இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுறது. இதனால பெண்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சிரமமா இருக்குது, பொதுமக்களுக்கும் சிரமம் இருக்குதுக்கு. அதே மாதிரி என் வீடு பக்கத்துல தான் இருக்குதுங்க. வீட்டை ஒட்டின மாதிரி தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ குப்பைக்காட்டை ஒட்டின மாதிரி தான் என் வீடு இருக்குது. நானும் பல முறை இங்கே உள்ள கவுன்சிலர்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம். அதை யாருமே அதை கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதான் சொல்றோம் செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களா ஒழிஞ்சு இது வரைக்கும் யாருமே அதை ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இது மக்கள் கோரிக்கை நான் வைக்கிறேங்க. இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.